ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் மையப்பகுதி. நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. இந்த இடத்துல ஆண்டவர் அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறதை பார்க்கிறோம். 3 விதமான சோதனைகள், அவைகள் மத்தியிலே தேவன் எப்படி நம்மை நடத்துகிறார். 1 தண்ணீரை கடக்கும் அனுபவம், 2வது ஆறுகளை கடக்கும் அனுபவம், 3வது அக்கினியை கடக்கும் அனுபவம். தண்ணீர் ஒரு சாதாரண பிரச்சனை, ஆறுகள் என்பது அதை காட்டிலும் கொஞ்சம் ஆழமான பிரச்சனை, அக்கினி என்பது தாங்கிக் கொள்ள முடியாத பிரச்சனை. இந்த 3 விதமான பிரச்சனைகளிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன், அவைகள் உன்னை மேற்கொள்ள அனுமதிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். நம் அநேக நேரங்களில் இவ்வாறு ஜெபிக்கிறோம், பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று சொல்லி. பிரச்சனைகளே வரக்கூடாது, நோய்களே வரக்கூடாது, வியாதிகளே வரக்கூடாது என்று நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய தேவனோ பிரச்சனைகளையும் வியாதிகளையும் படிப்படியாக நமக்கு தந்து எந்த அளவுக்கு நாம் தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு அவைகளை அனுமதித்து அதன் மூலம் நம்மை உருவாக்கி பல பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறவராயிருக்கிறார். ஆறுகளை கடக்கும்போது நீ அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு ஆற்றை கடப்பது என்பது ஒருவேளை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆறுகளை கடந்துதான் மறுகரைக்கு செல்ல வேண்டும் என்கிற நிலை இருக்கலாம். ஒரு ஆசீர்வாதத்தை அடைவதற்கு ஒரு ஆறை கடந்து போக வேண்டிய சூழலுமே இருக்கலாம். அப்பொழுது நாம் நினைக்கலாம், இந்த ஆறை நான் எப்படி கடப்பேன், இதை கடக்கும் முன்பதாக நான் மூழ்கி விடுவேனோ, இது என்னை மாய்த்து கொண்டு போய் விடுமோ, இந்த பிரச்சனைகளை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், இந்த பிரச்சனைகளில் எப்படி நான் ஜெயம் காணப்போகிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். எனக்கு நீச்சல் தெரியாதே, நான் எப்படி இதை தாண்டுவேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதிலே நடந்தாலும் அது உன்னை மேற்கொள்ளாது. இன்றைக்கி கடன் என்பது சிலருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. சிலருக்கு பிரச்சனைகள் என்பது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கிறது. குடும்பத்தில் சிலருடைய வாழ்க்கையில் உறவுகளில் பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்தில் பிரச்சனைகள், எதிர்பாராத காரியங்களெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் நாம் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் தான் நமக்கு துணையாக இருந்து அதற்குள் நடந்தாலும் நம்மை அது அணுகாதபடி பாதுகாக்கிறவராயிருக்கிறார். தானியேலை சிங்கக்கபிக்குள்ளே தூக்கி போடாமல் இருக்கும்படி ஒருவேளை தானியேல் ஜெபித்திருக்கலாம். ஆனால் தேவனோ அதற்குள்ளே போட்டு சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தூதனை கொண்டு வாயை கட்டி போட்டார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது ஆரம்பத்திலேயே செங்கடல் அவர்களுக்கு தடையாக இருந்தது. அப்பொழுது ஜனங்கள் நினைத்தார்கள், இந்த செங்கடலிலே மாண்டு போவோம் என்று. ஆனால் கர்த்தரோ செங்கடலை அவர்களுக்கு வழியாக மாற்றினார். கடலிலே ஒரு தரை மார்க்கத்தை அவர் ஏற்படுத்தி தந்ததை பார்க்கிறோம். அப்பொழுது அந்த கடலில் ஏற்படுகிறதான அலைகள், ஆறை காட்டிலும் கடலின் அலை மிகவும் ஆழமானது, கொடுமையானது. அது அவர்களை மேற்கொள்ளாதபடி தேவன் 2 பக்கமும் மதிலாக நின்றதை நாம் பார்க்கிறோம், நிறுத்தி இருந்ததை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் பிரச்சனைகளை கண்டு, சோர்வுகளை கண்டு, உபத்திரவங்களை கண்டு கலங்கி போக வேண்டாம். எதுவும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், அது உங்களை ஓவர்டேக் பண்ண முடியாது. அது உங்களை அமுக்கி உங்களை பயமுறுத்தி விட முடியாது. எனவே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஏனென்றால் உங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் கர்த்தர் இருக்கிறார். அவைகள் உங்களை மேற்கொள்ள அனுமதிக்கவே மாட்டார். எவ்வளவு தேவைகள் உங்களுக்கு இருந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க. எவ்வளவு கலக்கம் உங்களுக்கு வந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்று அவைகள் உங்களை மேற்கொண்டு
விடாதபடி காப்பார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆறுகளை கடந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அக்கினியில் நடந்தாலும் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவர், அதனுடைய மனம் கூட எங்கள் மேலே வீசாதபடி பாதுகாக்கிறீர். ஆண்டவர், இந்த நேரத்தில் யார் யாருடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை அவர்களுக்கு தாரும். அதை தாண்டி ஜெயம் எடுக்கக்கூடிய, கரை சேரக்கூடிய கிருபை அவர்களுக்கு தாரும். இந்த நாள் முழுதும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. Have a nice day.